ஸோ ஜனவரி 14 பராசக்தி வந்தால் கூட 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதினும் போது 5 நாள் இருக்குது. 5 நாள்னும் போது தமிழ்நாட்டில் ஒரு 1000 தேட்டரில் வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆச்சுன்னா நிச்சயமாக அந்த கலெக்ஷனை எடுக்க முடியும். அவர் நினைக்கிற அந்த டார்கெட்டை அடைய முடியும். ஒரு ஸ்பேஸ் இருக்கும். 5 நாள் 1000 தேட்டரு, 4 ஸ்க்ரீன், 4 ஷோ, 5 ஷோன்னு ஓடும்போது ஒரு பெரிய கலெக்ஷன் வரும் தானே. அந்த இனிஷியல் கலெக்ஷன்ஸ் எடுத்துலாம் மிச்சது அதுக்கப்புறம் படம் ஓடும்போது இல்லை, ஒரு 5 நாள் வந்து விஜயினுடைய படம் கடைசி படம் எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இருக்கு. பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்ல, பொதுமக்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பல விஐபிகள், அரசியல் தலைவர்களே பல பேர் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு பெரிய வரவேற்பு இருக்கு, பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால அந்த எதிர்பார்ப்பு கடைசி படம்னும் போது இனிமே வந்து விஜய் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது, அதாவது தேட்டரில் பார்க்க முடியாது அப்படின்னும் போது அது நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கும். அப்படி உருவாக்கி இருக்கு ஜனநாயகன். அதில் ஒன்றும் மாசான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கலெக்ஷன் எடுக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்துருச்சுன்னா, இப்போ வந்து ப்ரீபோன் பண்ணி 10ஆம் தேதிக்கே வந்துட்டாங்க. பராசக்தி வந்து 10ஆம் தேதிக்கே வருதுன்னும் போது அந்த கலெக்ஷன் கனவு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது டோட்டலாகவே கலைஞ்சு போச்சு. அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அது இனிமேல் நடக்க போகிறது இல்லை. காரணம் என்னென்னா, முதல் நாள் 9ஆம் தேதி மட்டும்தான் 1000 ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. 2வது நாள்லேருந்து பாதியாக மாறப்போகுது. இங்கே ஒரு 500, அங்கே ஒரு 500ன்னும் போது கலெக்ஷன் ட்ராப் ஆகத்தானே செய்யும், எடுக்க முடியாது இல்லை. அந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கு.